அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 7 எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங்குமே வந்துட்டு ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங் தான் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் வந்து 3D ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட் வியூ இருக்குது. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த லோயர் பொசிஷன் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி 40க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் ஓகே. இல்லை இங்கே மேலே இருக்கிற அப்பர் பார்ட்டை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு 20க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணாலும் ஓகே. ஸோ சைடு வியூஸ் இருக்குது, உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய 60-10 இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு இது ஃபுல் லென்த்துக்கு இருக்குது, அதாவது 40க்கு ஃபுல்லாக இருக்குது. பேலன்ஸ் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன் கொடுக்கல, ஸோ நம்ம இந்த டைமென்ஷன் வந்து 20ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க இந்த ட்ராயிங்கை எப்படி நம்ம ஆன் ஷேப் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து கூகுள் ப்ரௌசரில் cad.onshape.com அப்படிங்கிற சைட்டில் என்னோடய லாகின் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் நம்பர் வந்து 7. நம்ம வந்து இந்த வீக்லி கேட் சேலஞ்ச் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறோம். இப்போ நான் வந்துட்டு இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். மறுபடியும் ஸ்க்ரீனில் ரைட் கிளிக் பண்ணி வியூ டு நார்மல் பிளேன், ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதோட லென்த்து வந்து 60, ஹைட் வந்து 40. அப்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடில் போயிட்டு இந்த சர்ஃபேஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ட்ராயிங்கில் பாருங்கள், இதோட ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் வந்து 10 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்று, நான் 10 கொடுக்கும்போது இதை வந்து சிமெட்ரிக்காக பண்ணல. நான் சிமெட்ரிக்காக பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்த பார்ட் வந்து நான் கரெக்டாக அந்த பிளேன்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கெட்சை எடிட் பண்ணி சிமெட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சென்டரில் ஒரு பிளேன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கெட்சில் போய்ட்டு ஸ்கெட்சை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் வந்து எடிட் போய்க்கிறேன். ரைட் கிளிக், வியூ நார்மல் டு த பிளேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து ரெக்டாங்கிளாக நான் வந்து சிமெட்ரிக்காக ட்ரா பண்ணியிருக்கணும். அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதையை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லென்த்து வந்து 60, அதே மாதிரி ஹைட் வந்து 40. இப்போ நான் இது வந்து அப்டேட், இப்போ ஸ்கெட்ச் ஓகே, பட் எக்ஸ்ட்ரூடு பாருங்கள் எனக்கு வந்துட்டு ரெட்டாக மாறிடுச்சு. இதை நான் மறுபடியும் எடிட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்ஃபேஸை கரெக்டாக பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா சென்டராக கரெக்டாக அப்டேட் ஆகிருச்சு. இந்த எக்ஸ்ட்ரூடு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபேஸ் ஃபார் ஸ்கெட்ச் 1 அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெளியே இருக்கிற ட்ரையாங்கிள் சிம்பிள் வராது. ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கெட்ச் போகிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஸ்கெட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் வருது. இதோட டிஸ்டன்ஸ் கீழேருந்து மேலே 20, இதோட டயாமீட்டர் 20, மேலே இன்னொரு சர்க்கிள் வருது, டயாமீட்டர் 40. ஸோ இப்போ நம்ம வந்து 2 சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து டயாமீட்டர் 20, ஒன்று வந்து டயாமீட்டர் 40. சர்க்கிள் இங்கிருந்து இதில் டச் ஆகிற மாதிரி, இல்லை நீங்கள் ரஃபாக கூட இப்படியே ட்ரா பண்ணாலும் ஓகே. இதோட டயாமீட்டர் வந்து 20. அடுத்தது இன்னொரு சர்க்கிள், இதோட டயாமீட்டர் வந்து 40. ஓகேங்களா? முடிஞ்சது. அடுத்தது நான் இந்த கன்ஸ்ட்ரெயினில் போய்க்கிறேன். கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின் எடுத்துகிட்டு, இல்லை நம்ம டேஞ்சென்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபோரில் போயிட்டு டேஞ்சென்ட் எடுத்துகிட்டு இந்த லைனும் இந்த ஆர்க்கும் டேஞ்சென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? டேஞ்சென்ட் ஆகிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 20ல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, ஏன்னா இந்த ஹைட்டு மட்டும் தான் 20 கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த எட்ஜு வந்து இதில் ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எட்ஜு வந்து இதில் ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து டேஞ்சென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஞ்சென்ட் ஆகிரும். இந்த லைன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணி இங்கே ஃபில்லட் ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லைன் போய்க்கிறேன்.
எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, பட் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் விசிபிள் ஆகலை. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு லைன், இது வரைக்கும் ஒரு லைன். அடுத்தது இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணி இந்த கார்னர் வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இந்த மேலே இந்த மிடில் வரைக்கும், இது அப்படியே வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம டைமென்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துடலாம். டைமென்ஷன், இதோட டைமென்ஷன் வந்து 60 கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போது இந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணுறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இந்த ஆஃப் சர்க்கிள், இந்த லைன், இது ஸோ நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு கர்வ் வந்துருக்கு, ஃபில்லட். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கெட்ச் ஃபில்லட் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுறோம். இதுக்கான ரேடியஸ் வந்து 10 கொடுத்துட்றோம். என்டர் ரேடியஸ் 10. ஓகேங்களா? இது ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டிக் பண்ணிடலாம். இது பாருங்கள் கரெக்டாக மிடில் வந்திருக்கு. நான் இந்த போர்ஷன் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் ஃப்ரண்ட்டில் இல்லை, நம்ம வந்து பேக்கில் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். பேக்கில் எது வரைக்கும் ஆகணும் அப்படின்னா அடுத்த சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அதுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பிளைண்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப் டு நெக்ஸ்ட் இருக்குது, அப் டு நெக்ஸ்ட்டு, அப் டு சர்ஃபேஸ் இருக்குது, அப் டு பார்ட் இருக்குது. நான் வந்து அப் டு ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு. நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ராயிங், சிம்பிளான ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.